வணக்கம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய உலகம் எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. நாம் தெரிஞ்சும் தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னால இந்த புவி வெப்பமடைதல் அதிகமாகிட்டே இருக்குது. நாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வெப்பத்துக்கும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய வெப்பநிலைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதாவது மரம் செடி கொடிகளை நம்ம பாதுகாக்காமல் விடுறதும், இயற்கையான விஷயங்களை நம்ம நாடாமல் எல்லாத்துக்குமே செயற்கை ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கறதும், இயற்கை விவசாயத்தை மறந்து நவீன விவசாய முறைகளை நாடுறதும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும், இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியை அறுவடை செய்யாமல் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப 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 அதிகமான அளவுல ஏசி பயன்படுத்துறதும் புவி வெப்பமடைதலுக்கான காரணங்களா இருக்கு. அப்போ இந்த உலகம் இந்த அளவுக்கு வெப்பமாயிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதுதான் இந்த பிண்டமான உடல்லையும் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் உஷ்ணம் மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு அதிக அளவுல நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருக்கு. உடல் உஷ்ணம்ன்றது ஒரு சாதாரண பிரச்சனையாக தோணலாம். ஆனால் நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உயிரை கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இன்றைக்கி மாறிட்டே இருக்குது. பொதுவாகவே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் அதுவும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே எப்படிலாம் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு நிறைய வழிமுறைகளை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக கோடை காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போதுமான அளவு தண்ணி எடுத்துக்காதனால நீர் சத்துக்களும் நார் சத்துக்களும் உடலுக்கு கிடைக்காததுனால வரக்கூடிய நிறைய பாதிப்புகள், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், நீர் சத்து குறைபாட்டினால வரக்கூடிய தாகம், வாய் உலர்ந்து போகுது, சோர்வு, சிறுநீரகத்தில் வரக்கூடிய பாதிப்புகள், நோய் தொற்றுகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதிக உஷ்ணத்தினால வரக்கூடிய வயிற்று வலி, வியர்வை, பலவீனம், தலை சுற்றல், குமட்டல், தசைப்பிடிப்பு, நாவறட்சி, நீர் வறட்சி, ரொம்ப அதிகமாக வெயிலில் சுற்றுறவங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தோன்னா குழப்பம் மாதிரியான பிரச்சனைகள், மயக்க மாதிரியான பிரச்சனைகளுமே வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம ரொம்ப எளிமையாக எப்படி வெளியே வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது ரொம்பவே முக்கியமானது. காலையில் நம்ம ரொம்ப நேரம் தூங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உடல் உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதே மாதிரி உடல் கழிவுகள் வெளியேறாமல் ஒரு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். விடியற் காலையில் துயில் எழு அப்படின்னு சொல்லுவோம். விடியற் காலையில் எந்திரிக்கிறது சிறந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இது உதவும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு அதுக்கு இரவு நம்ம சீக்கிரமாக படுக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி நம்ம இரவு சீக்கிரமா படுத்து காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு போதுமான அளவு உடலுக்கு தேவையான ஒரு ஓய்வும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு தூக்கமும் பெற முடியும். உடல் கழிவுகள் சீரான முறையில் வெளியேறும். உடல் கழிவுகள் சீரான முறையில் வெளியேறும் பொழுது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அதிக அளவில் தண்ணி எடுத்துக்கிறது. பொதுவாக நிறைய பேர் பார்த்தோன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தாகம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய தண்ணி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இரவு 7 மணி 8 மணிக்கு மேலே தண்ணி எடுத்துக்கிறது உடல் நலத்துக்கு நல்லது கிடையாது. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த கோடை காலத்தில் தாகம் இருக்குது தாகம் இல்லை அப்படின்றத பார்க்காம நம்ம காலையிலேருந்து நாள் முழுவதும் மறக்காமல் அடிக்கடி தண்ணி எடுத்துக்கிறது சிறந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா வேலை நேரங்களில் தண்ணி எடுத்துக்கிறத மறந்தே போயிருப்பாங்க. தாகம் எடுக்குதா தாகம் எடுக்கலையானும் தெரியாது, தண்ணி குடிக்கிறதையும் மறந்து போயிருப்பாங்க. அதனால தாகம் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அடிக்கடி பகல் நேரங்களில் நிறைய தண்ணி எடுத்துக்கிறது அவசியமானது. தண்ணி அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்த ஒரு குளிர்ந்த நீராக இல்லாமல் மண்பானையில் வச்சு பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக இருந்தால் சிறந்தது. அப்படி இல்லைன்னா சாதாரண தண்ணி எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும். இப்போ மண்பானை தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வெற்றி வேர், ரோஜா இதழ்கள் இல்லைன்னா சீரகம் சேர்த்த தண்ணீர் குடிக்கிறது சிறந்தது. இப்போ அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பானகம், கல்லுப்பு சேர்த்த மோர், பழச்சாறுகள், குறிப்பாக எலுமிச்சை சாறு மாதிரியான திரவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது கோடை காலத்தில் நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி காலை நேரங்களில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மூலிகை தேநீர் எடுத்துக்கிறதும் சிறந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெந்தயம், சீரகம், சோம்பு, தனியா இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேநீராகவும் அதை எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெண்பூசணி சாறு இல்லைன்னா வெண்பூசணியை நறுக்கி நம்ம அப்படியே சாப்பிட்றது இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வில்வ பழத்தில் எப்படி ஜூஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான வில்வ பழத்தில் செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். இது உடலை குளிர்விக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான பல விதமான சத்துக்களை கொடுக்கறதுக்கும் உதவும். கற்றாழை சாறு, ரோஜா இதழ்களில் செய்யக்கூடிய ஒரு குல்கந்து இல்லைனா ரோஜா இதழ் தேநீர், பாதாம் பிசின், இளநீர், நுங்கு மாதிரியான பொருட்கள் எடுத்துக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் இரவு நேரங்களில் ஏசி பயன்படுத்துறது உண்டு. அதனால காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வெயில் வரதுக்கு முன்னாடியே காற்றோட்டமான இடத்துல ஒரு பூங்காக்களில் ஒரு நடைப்பயிற்சி செய்யலாம். வெயில் காலங்களில் பொதுவாக அதிகமான உடற்பயிற்சி செய்யாமல்
ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு நடைப்பயிற்சி செய்யலாம். அப்படின்னா ஏதாவது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய யோகா முத்ராலாம் செய்யலாம். கோடை காலத்தில் பெரும்பாலும் காலை உணவை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நீராகாரம் தான். நீராகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு ஒரு பயம் உண்டு. அது வந்து நீரிழிவினுடைய அளவை அதிகரிக்கும், உடல் எடையை வந்து அதிகரிக்குமோ அப்படின்னுட்டு. இயற்கையான முறையில் விளையக்கூடிய அரிசியில் செய்யக்கூடிய நீராகாரத்தினால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. தூயமல்லி, சில்லி சம்பா, சீரக சம்பா மாதிரியான வெள்ளை அரிசியிலையோ அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா, காட்டியான மாதிரியான சிகப்பரிசிகளில் செய்யக்கூடிய நீராகாரமும் பழைய சாதமும் வந்து உடல் எடையும் அதிகரிக்காது, தேவையற்ற சதைகளையும் வந்து போடாது. நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது, நம்மளுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவும். கோடை காலத்தில் அதே மாதிரி நம்ம வந்து வெந்தய கஞ்சி மாதிரியான உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறதும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். பெரும்பாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிக புளிச்ச வந்து இட்லி மாவையோ தோசை மாவையோ வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறந்தது. மதிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கோடை காலத்தில் பொதுவாகவே எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது சிறந்தது. அதனால் மதிய நேரத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நார் சத்துக்களும் நீர் சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் செய்யக்கூடிய கூட்டு, அதிக எண்ணெயும் காரமும் சேர்க்காத பொரியல், சாம்பார், ரசம், தயிர் எடுத்துக்கிறது சிறந்தது. இப்போ உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது கோடை காலத்தில் பொதுவாகவே வந்து அப்பப்போ செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்தது. அதாவது காலையில் செய்யக்கூடிய உணவுகளை வந்து நம்ம வந்து மாலை நேரங்கள்லையோ இல்லைனா வந்து இரவு நேரங்களில் எடுத்துக்கிறத தவிர்த்திடலாம். முதல் நாள் செஞ்ச உணவுகளை அடுத்த நாள் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்தோம்னா உணவு சீக்கிரம் கெட ஆரம்பிக்கும். அதனால பழைய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்காம இருக்கிறது சிறந்தது. அதே மாதிரி தேங்காய் சேர்த்த உணவுகளை வந்து நம்ம உடனே சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நேரம் கழிச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கே தெரியாம அதனுடைய தன்மை மாறி இருக்கும். அப்போ வந்து ஃபுட் பாய்சனிங் மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால முடிஞ்ச வரையும் புதிதாக தயாரிக்கக்கூடிய உணவுகளோ இல்லைனா வந்து ரொம்ப சீக்கிரமா கெடாத தன்னுடைய தன்மையை மாற்றிக்காத உணவுகள் எடுத்துக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ கோடை காலத்துல மோர் சாப்பிட்றது நல்லது, மோர் சாதம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னாலும் அதிகமாக பிடிச்ச மோரையும் தவிர்க்கிறது நல்லது. தயிரா எடுத்துக்காம மோரா வந்து சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதும் மோரா வந்து அவ்வப்பொழுது எடுத்துக்கிறதும் நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவும். கோடை காலத்துல முடிஞ்ச வரைக்கும் குளிர்பானங்களை தவிர்க்கிறதும் எண்ணெய் உணவுகள், கார உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது சிறந்தது. இப்போ மாலை நேரங்களில் பார்த்தோம்னா பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதிகமாக எண்ணெயில் செய்யக்கூடிய உணவு வகைகளையும் தின்பண்டங்களையும் கொடுப்போம். இதை தவிர்த்துட்டு இந்த கோடை காலத்தில் நம்ம காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு சாலட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்களை அதிகமாக கொடுத்து பழக்கப்படுத்தலாம். இப்போ பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குறிப்பாக வந்து சொல்லணும்னா மாம்பழம், கீர்னி பழம் மாதிரியான பழங்களை கொடுக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்யக்கூடிய மாற்றங்கள் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த கோடை வெப்பத்தினால வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவும். உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல நம்ம வந்து மாற்றங்களை ஏற்படுத்திக்கும் பொழுது நம்ம வந்து உடல் உஷ்ணத்திலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும், இந்த கோடையிலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுவரையும் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்டிருந்த சில மாற்றங்கள் ஒன்று செஞ்சுட்டே வரலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.